அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான சிம்பிளான ரெசிபி தான் சோயா வச்சு செய்ய போகிறோம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்திடலாம். நான் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி பழத்தை நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன். அதை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி 2 சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே மேஷ் ஆகி வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி அரை டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் கடையிலேருந்து வாங்கினது தான் சிக்கன் 65 மசாலா. அது ஒரு டீஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு வேணும்னா மிளகாத்தூளையும் இல்லை இந்த சிக்கன் 65 மசாலாவையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் அளவான புளிப்பு இருக்கிற தயிரை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு ஊற வச்சுருந்த சோயாவையும் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்திட்டு நல்லா அந்த தயிர் அந்த மசாலா எல்லாம் அந்த சோயாவில் பிடிக்கிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சோயா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா சூப்பராக நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளவுதாங்க. காய்கறிகள் இல்லாத நேரத்தில் சுருக்குன்னு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோயா வச்சு இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணி செய்யுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகவல்ட்டு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.